தேர்வு செய்ய இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தர்மம் இங்கே ஜெயித்திருக்கிறது, அதர்மம் தோற்றிருக்கிறது என்பதுதான் நாட்டு மக்கள் இங்கே தெரிந்து கொண்டு கருத்து வேறுபாடு பெற்ற ஒரு சிலர் கூட எங்களை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே எண்ணம், நிலையான ஆட்சி. தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு 4.5 ஆண்டு காலம் தொடராட்சி வர வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகபோத்த ஆதரவோடு இங்கே இந்த வளாகத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நாளை முதல்வர் அவர்கள் கோருகிற அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 124 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏகபத்த ஆதரவை தெரிவித்து அறுதி பெரும்பான்மை மிக்க முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரட்சி தலைவி அம்மாவின் ஒளியில நல்ல திட்டங்களை தர இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் உங்களை ஊடக நண்பர்களை அழைத்து இதை போன்ற செய்தி உங்களிடத்தில் அவர் செய்திகளை பகிர்ந்து கொண்டாரா? அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? ஊடக நண்பர்களே சொல்லுங்கள். தவறான தகவல்களுக்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டாம் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், ஆளுநரை சந்திக்க போகும்போது இங்க குறைந்தபட்சம் ஒரு 20 எம்எல்ஏக்கள் வராம இங்க இருந்ததாக ஒரு செய்தி வருகிறது. அது இது எத்தனையோ செய்திகள் இந்த 10 நாட்களில் ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் வந்தது. அதில் இதுவும் ஒரு செய்தி, ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம். இப்போ வந்து தமிழக எந்த மாவட்டத்தில்? நீங்கள் சொல்லிதான் இப்பொழுது எனக்கு தெரிய வருகிறது. இல்ல, நீங்கள் சொல்லிதான் என்னுடைய கவனத்துக்கு வருகிறது. அப்படி ஒன்றும் எங்கும் தமிழகத்தில் நடந்ததாக நிகழவில்லை. இல்லை இல்லை, நான் இப்பொழுது கூட 5 நிமிடத்திற்கு முன் நேரலையில் எந்த தொலைக்காட்சியில் வந்தது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நேரலையில் இல்ல, சிவி சண்முகத்தோட ஆதரவாளர்கள் அல்ல, அவர்கள் எடுத்திருக்கிற அந்த துரோக செயலை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவித்து விட்டதே. நாம் துரோகி என்பது இந்த நாட்டு மக்களுக்கும் 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தெரிவித்து விட்டதே. நிராயுத பணியாக நான் நிற்கதியாக நிற்கிறோமோ என்று ஓர் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் வெகுண்டெழுந்து கோபத்தினுடைய வெளிப்பாடாக எங்களுடைய அமைச்சரினுடைய வீட்டின் மீது கல்லெறிந்தார்கள். இதுதான் உண்மை. கூவத்தூர் பகுதியிலிருந்து மருத்துவர்கள் வந்து இங்க வந்து ரத்த பரிசோதனை செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஏதாவது அமைச்சர்களுக்கோ இல்ல எம்எல்ஏக்களுக்கோ உடல்நல குறைவா? இல்லை, இன்னைக்கு மாறி வருகிற உணவு பழக்க வழக்கத்தின் மூலம் பிறக்கிற குழந்தைக்கு கூட சுகரினுடைய அளவு கூடியிருக்கிறது. ஆகையால இங்கே 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அதற்கான மருந்துகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் மருத்துவ வசதி அந்த இன்சுலின் சுகருடைய டெஸ்ட் எடுத்துக்கொள்ளில் ஒன்றும் தவறில்லையே. தன்னுடைய மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளில் ஒன்றும் தவறில்லையே. கூவத்தூரில் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.